வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்க் த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்ரீஹரின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்பப்போ போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளுக்கு வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்யூ. நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேங்க் பண்ணி இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம ஸ்ரீஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நான் எப்பயும் சொல்கிறது தான், சில்க் த்ரெட் எடுக்கிறப்ப இந்த மாதிரி 2 த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற த்ரெட்டு வந்து நல்லா புதுசாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மொதல் பழகுறீங்க அப்படின்னா கொஞ்சம் புது த்ரெட்டு அந்த நூல் வாங்கியே பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு பிசுறு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. நீங்கள் புதுசாக பழகுறதுக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பழைய த்ரெட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்து போயிடும். இப்போ பாருங்கள், நம்ம சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறப்ப பாருங்கள், எப்பயுமே நீடியில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுங்க. இப்படி சாய்ச்சி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி துணியில் வந்து மாட்டிக்கிறோம். அப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுக்க பாருங்கள், மாட்டி வச்சு எடுத்து வச்சு. அது மாதிரி சில்க் த்ரெட்டில் செயின் போடுறப்ப இந்த மாதிரி நுனியில் எடுக்காதீங்க. இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இப்படி எடுக்கிறப்ப அது வந்து சில்க் த்ரெட்டில் வந்து அந்த நுனி மாட்டி ஒரு மாதிரி பிசுறு பிசுறாக இருக்கும். உங்களுக்கு அடுத்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறப்ப அது ஒரு மாதிரி நூல் நூலாக வரும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஒர்க் எதுவும் பண்ணீங்க அப்படின்னா. அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு இழுங்க. ஃபஸ்ட் டைம் பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி முனியில் வர்றப்போ கொஞ்சம் ரொம்ப பிசுறாக இருக்கும். கொஞ்சம் பழகுறப்ப அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பழகினதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே பழக்கமாயிரும், நல்லாயிருக்கும். சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறது ஒன்றும் இது இல்லை, கஷ்டம் இல்லை. நீங்கள் சும்மா சாதாரணமாக ஜரியில் யூஸ் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஆனால் என்ன, இந்த மாதிரி நுனியில் எடுக்காமல் கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுட்டு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறப்ப வந்து கஷ்டமாக இருக்காது. அந்த ஒரு மாதிரி பிசுறும் வராது. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக செயின் போடுறப்பையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வம்பாக போட்டு இழுக்காதீங்க. இழுக்காமல் இந்த மாதிரி குட்டி செயின் போடுறப்ப இப்படி போட்டுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு டக்குன்னு ரொட்டேட் பண்ணிடுங்க. இதை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா வந்து வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி த்ரெட்டு யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து கொஞ்சம் லூஸாகவே விட்டு யூஸ் பண்ணுங்கள். டைட்டாக இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. சும்மா நார்மலாக ஹேண்டை ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் த்ரெட்டோ நீடிலோ பிடிச்சிருக்கப்ப, கீழே த்ரெட்டோ பிடிச்சிருக்கப்பையும் சரி, மேலே நீடியில் பிடிச்சிருக்கப்பையும் சரி, கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டு எடுங்க. பாருங்கள், நல்லா ஈஸியாக வந்துடும். அது மாதிரி நீங்கள் நீடில் ரொட்டேட் பண்ணுறப்பையும் கவனமாக உள்ளே விட்றோம், எடுக்கிறோம், ரொட்டேட் பண்ணி வெளியே கொண்டு வரோம். அந்த மாதிரி வர்றப்போ கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு எடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை ரொம்ப போட்டு இப்படி இழுத்தீங்க அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறப்ப ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அது நம்ம ஜரி த்ரெட்டில் வந்து எதனால் அந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா, ஜரியில் வந்து உங்களுக்கு எதனால் நிறையா பிரச்சனைகள் எதனால் ஜரியில் வருது அப்படின்னா சில்க் த்ரெட்டில் வருது அப்படின்னா பாருங்கள், நம்ம வந்து இப்படி எடுக்கிறப்ப நார்மலாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்தோம், அந்த மாதிரி நார்மலாக எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா கரெக்டாக ஸ்மூத்தாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது வந்து எப்பயும் போல் நார்மலாக ஸ்டிச் பண்ணுவீங்க. அதே இது நீங்கள் ஒரு வேளை நீடியில் இந்த மாதிரி இங்கிட்ட அசைச்சிட்டு வேறு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், நான் இந்த மாதிரி இப்படியே டைரெக்டாக வச்சு எடுக்கிறப்ப எந்த மிஸ்டேக்கும் வரல. இதே இது நம்ம வந்து நீடியில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அந்த கீழே அந்த கிளாத்தில் உள்ள கிளாத்தில் இருக்க த்ரெட்டுமே அதில் மாட்டிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி செயின் ஸ்டிச்சோ ஜரியிலையோ இல்லை சில்க் த்ரெட்லேயோ போடுறப்ப நீங்கள் வந்து இப்படி தான் போடணும், இந்த சைடில் இருந்து தான் போடணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு உங்கள் கைக்கு எந்த பக்கம் தோதாக இருக்கோ அந்த சைடு வச்சு போடுங்க. இப்படி தான் போடணும், இந்த சைடு தான் போடணுன்ற ரூல்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி எங்கிட்டு போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி போட்டு பழகிக்கோங்க. டுட்டோரியல் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக்காக பிகினர்ஸ்க்காகவே ஃபஸ்ட்லேருந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரேமுக்கு இப்போ தான் நீங்கள் மொதல் பழகுறீங்க, ஆரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் என் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பழகிடுவீங்க. நான் வந்து ஃப்ரேமுக்கு கீழே உள்ள மெத்தட் வந்து அவ்வளோ தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி போட்டிருக்கேன். அது மாதிரி நாட்டு எப்படி எண்ணாட்டு எப்படி போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியான முறையில் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவை பற்றின வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இதுவரை என்னென்ன ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். முதல் செயின் ஸ்டிச் போட்டோம் ஜரியில், அடுத்து ஜிக்ஸாக் தையல் போட்டோம், அடுத்து வந்து டபுள் செயின் ஸ்டிச் பார்த்தோம், அடுத்து பானி ஒர்க் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜரியிலே ஸ்டெம் ஸ்டிச்சு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 பார்த்தோம். அப்புறம் தாம்போ ஸ்டிச் பார்த்தோம், பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தோம் 2 டைப்பு, அப்புறம் ஃபிஷ் போன் ஸ்டிச் பார்த்தோம், அப்புறம் ஃப்ளாட் லோடிங் த்ரெட்டில் எப்படி ஃப்ளாட் லோடிங் பண்ணுறது அப்படின்றதும் பார்த்தோம், அப்புறம் சோட்டி ஸ்டிச் ஜரியில் எப்படி போடுறது அப்படின்றதும் பார்த்தோம். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் பார்த்தோம், டபுள் செயின் ஸ்டிச்சு, சிங்கிள் செயின் ஸ்டிச்சு, அதே மாதிரி ஜிக்ஸாக் வந்து எப்படி போடுறது அப்படின்றதும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜரியில் எப்படி சில்க் த்ரெட்டில் எப்படி பானி ஒர்க் போடுறது அப்படின்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுலேயே லீஃப் மாடல் பார்த்தோம். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் டர்ன் பண்ணுறது எப்படின்றதும் பார்த்தோம். அது மாதிரி ஜரியில் சில்க் த்ரெட்டில் வந்து நீங்கள் நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டு பழகாமல் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போட்டு பழகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி சில்க் த்ரெட்டில் வந்து தாம்போ ஸ்டிச் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் ஸ்டெம் ஸ்டிச்சு, அதில் சில்க் த்ரெட்டில் சோட்டி ஸ்டிச்சு, அதே மாதிரி இதுவும் ஒரு ஸ்டெம் ஸ்டிச்சு, அப்புறம் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பார்த்தோம். அதுக்கப்புறம் லோடிங் ஸ்டிச் இது மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்தோம் எம்போஸ்னா. அதுக்கப்புறமா ஃப்ளாட் லோடிங் பார்த்தோம், ஃப்ளாட் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்தோம், ஃப்ளாட்டாக எப்படி போடுறது அப்படின்றதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இத்தனை ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம் இவ்வளோ நாளாக. அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சஸோட இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்ரீஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவை அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.